ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 1 வீக்கா ஃபீவர் இருந்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். நான் வீடியோஸ்லாம் அப்டேட்ல குடுத்துருந்தேன். இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி போல கால் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு ஹை ஃபீவரா இருக்குமா அப்படின்னு கால் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களே சொன்னாங்க, "நான் பேராசிட்டமால் மாத்திரை போட்டு பார்க்குறேன். ஃபீவர் நின்னுடுச்சுன்னா, நீங்க வர தேவையில்ல. திரும்ப தொடர்ந்து ஃபீவரா இருந்துச்சுன்னா வந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப ஒரு 2 மணி போல கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஃபீவர் விட்டுருச்சுங்க. நீங்க வந்து ஈவினிங்காவே பாப்பா ஸ்கூல்லேருந்து வருவா. நீங்க கூப்பிட வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் ஆக்டிவா இருந்தா. ஒரு 6:30 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஹை ஃபீவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாமிட் அதிகமா எடுத்துட்டு இருந்தா. வாமிட் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப முடியாம போயிடுச்சு அவளால. திரும்ப நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டுலாம் தொடச்சு பார்த்தேன் பாப்பாவுக்கு. இருந்தாலும் சரி வரல. சரி நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது தான் பெஸ்ட்டுன்னு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி போல நைட் ஆயிடுச்சு. 7 மணி போல நானு, அப்பா, தன்ஷி 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா சிதம்பரம் பாலமுருகன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம். 8 மணிக்கெல்லாம் போயிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு, 8:45க்குலாம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து குடுத்துட்டாங்க. டைபாய்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு 4 டேஸ் முன்னாடி நான் வால்முருகன் டாக்டர்ட்ட காமிச்சிருந்தேன். ஆல்ரெடி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தொடர்ந்து ஃபீவர் விடாம இருந்துச்சுன்னா, நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் கழிச்சு நம்ம டெஸ்ட் எடுக்கிற மாரி ஆனதுனால, அவரு சொல்லியிருந்தாரு, "டைபாய்டு பாசிட்டிவ்னு வந்திருக்குமா. மலேரியா கிடையாது, மஞ்சக்காமாலை கிடையாது, யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது. டைபாய்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. டைபாய்டு ஃபீவர் தான். இந்த டைபாய்டு ஃபீவருக்கு பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் 3 இன்ஜெக்ஷன் போடணும். சிரப்பு, மருந்து, மாத்திரை எல்லாமே நான் குடுத்துருவேன். நீங்க தொடர்ந்து பாப்பாவுக்கு குடுங்க. நான்வெஜ்ஜு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காரம் இந்த மாரி எதுவுமே குடுக்கக்கூடாது. கஞ்சி, இட்லி, ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாரி தாம்மா குடுக்கணும்" அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, 1 இன்ஜெக்ஷன் 3 இன்ஜெக்ஷன்ல டைபாய்டோட 1 இன்ஜெக்ஷன் போட்டு, இப்போ புது வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண போறோம். இங்கருந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் நாளைக்கு போட்டுட்டு தான் வீட்டுக்கு போப்போறேன். இப்ப யார் யார் என் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இருக்காரு, தன்ஷி இருக்கா. இப்ப பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, இட்லி வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாரு அப்பா. நெக்ஸ்ட் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, குருமா எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்பா பார்த்தீங்கன்னா, பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்ப நைட்டு ஒரு 11 மணி போல தான் இப்ப நாங்க நைட் டின்னர் சாப்பாடு இப்ப தான் சாப்பிடுறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப பாப்பாவுக்கு வந்து ஃபீவருக்கான மருந்து, மாத்திரை எல்லாமே இப்ப குடுத்துட்டு இருக்கேன். வயிறு வலி வேற பாப்பா சொல்லியிருந்தா. வயிறு வலிக்கும் பார்த்தீங்கன்னா, சிரப்பு குடுத்துருந்தாங்க. மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா, உடனே பாப்பா வந்து வாமிட் பண்ணிருவா. அதனால கொஞ்சம் நடம்மா, கொஞ்சம் ஆக்டிவா கொஞ்சம் நடந்து வந்தேன்னா, மாத்திரை மருந்து எல்லாமே செரிமானத்துக்கு போயிடும். அதேபோல பாப்பாட்ட சொன்னதும், இப்போ வந்து மாத்திரை, மருந்துலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கா. முன்னாடி பார்த்தீங்கன்னா, போர்டிகோலயே நடந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து சாப்பிட்டுட்டு நேரத்திலேயே அப்பா வந்து தூங்கிட்டாங்க. நானும் தன்ஷியும் தான் பார்த்தீங்கன்னா, தூங்காம பாப்பாவுக்கு வந்து மெடிசன்லாம் குடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா வந்தாச்சு. ஏன்னா உடனே உடனே வாமிட் பண்ணிருவா. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, வாமிட் இல்ல. திரும்ப நாங்க எல்லாமே ஸ்டே பண்ற இடம் பார்த்தீங்கன்னா, ஹால்லே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்றோம். மெடிசின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன். இதுல என்னென்ன மெடிசன் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் மருந்து, நெக்ஸ்ட் இருமல் மருந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா சளி மருந்து, வயிறு வலிக்கான மருந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்திரையில வந்து 4 பாக்கெட் இருக்கு. ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக், நெக்ஸ்ட் சளி மாத்திரைன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நெறைய குடுத்துருக்காங்க. இப்ப மெடிசன்லாம் குடுத்ததுக்கப்புறம் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, படுக்க வச்சாச்சு. இப்ப பாப்பா தூங்குறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. சார் சொல்லியிருந்தாரு, "வயிறு வலி நிக்கலாம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துரலாம். ஏன்னா, இப்ப குடல்வால்வு மாரி நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கறது பெஸ்ட்டுமா" அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. நைட்டும், காலையிலயும் மருந்து, மாத்திரை சாப்ட்டும் வயிறு வலி நிக்கலன்னா நம்ம ஸ்கேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப காலையில விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 11 மணி போல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். தர்ஷன் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்காங்க. காலையிலேயே அம்மாவுக்கு கால் பண்ணி, "தர்ஷனுக்கு போயிட்டு இட்லி சுட்டு, அவனுக்கு சட்னி வச்சு அவன ஸ்கூல்ல அனுப்பி விட்டு வாங்கம்மான்னு" அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா, பால் பாக்கெட்டு, பிரஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீ தூள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையிலே டீ போட்டுறலான்ட்டு. பாப்பா பார்த்தீங்கன்னா, ஹால்லே தான் படுத்திருந்தா. நெக்ஸ்ட் சரி வாசல்ல தண்ணிலாம் தெளிச்சு கிளீன் பண்ணிட்டு, நம்ம வீடெல்லாம் ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டுறலான்னு நான் இப்போ ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே பாருங்க நம்ம வீட்டுடைய லுக் இப்படிதான் இருக்கும். போர்டிகோலேருந்து பாருங்க, நம்ம வீட்டுடைய லுக் இப்படிதான் இருக்கும். இப்போ காலையிலேயே வாசல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா தண்ணி தெளிச்சு, கிளீனா பார்த்தீங்கன்னா கூட்டியாச்சு. ஆக்சுவலி நம்ம வீட்ல இன்னும் கேட்லாம் கொண்டு வந்து போடல. சார் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். "இன்னும் ஒரு 20 டேஸ்ல இங்க வந்துருவோம் சார். நீங்க சீக்கிரமா எனக்கு வேலைய முடிச்சு குடுத்துருங்க" அப்படின்னு சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எங்களோட இன்ஜினியர் சாருக்கு. "சரிங்கம்மா, நான் ஒரு நாள் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ற டேட் சொல்றேன்" அப்படின்னு சாரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, கேட் வந்து ஸ்லைடிங் டோர் வந்து போடணும்.
இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி சார் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. அதேபோல இப்ப இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சாரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கட்டில் வந்து செய்ய சொல்லியிருக்கேன். அந்த கட்டிலு கொண்டு வந்து போட்டுட்டு, இந்த கட்டில ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா, ஒரே நடையிலேயே எடுத்துட்டு போற மாரி அவங்க வந்து பார்க்குறாங்க. கட்டில் ஆல்ரெடி மங்களம்பேட்டைக்கு போயிட்டு நான் சொல்லிட்டு வந்த வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கட்டில எடுத்துட்டு போய் திரும்ப அது வராது. புது கட்டில் கொண்டு வந்து இறக்கிட்டு, அதே வண்டியில இந்த கட்டில ஏத்திட்டு போவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹால்லாம் கூட்டி கிளீன் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு டீப் கிளீனிங் பண்ணியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ் ஆகுது. சரி இன்னைக்கு ஒரு டீப் கிளீனிங் பண்ணிரலாம். ஏன்னா 11 மணிக்கு சார் வர சொல்லியிருந்தாரு. அதுவரைக்கும் டைம் இருக்கு. நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, இப்போ ஹால், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம், பூஜை ரூம், கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா கூட்டி கிளீனா வச்சிருக்கேன். மாப் போடணும். அது வந்து பொறுமையா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போ கூட்டி மட்டும் நான் கிளீன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஹால்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டேபிள் மேலயே வச்சுட்டேன். பாப்பா உள்ளாரயே நான் படுத்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு உள்ள படுத்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பிரஷ் பண்ண வச்சு அவளுக்கு சாப்பாடு வந்து குடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மாஸ்டர் பெட்ரூம்ல இப்போ என்ட்ரி ஆயிருக்கேன். இங்க எதுவுமே இருக்காது. பெட் மட்டும் தாங்க இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே இருக்க எல்லா பொருளும் அங்கேயே இருக்கு. நம்ம வீடு எப்போ ஷிஃப்ட் ஆக போறோமோ, அப்பதான் எல்லா பொருளும் ஏத்திட்டு வந்து வைக்க போறோம். இப்போதைக்கு வீடு குடி போனப்ப எப்படி இருக்குமோ, அப்படியே தாங்க இருக்கு. எதுவுமே பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பெட்ரூம்லருந்து இப்போ ஹாலுக்கு வந்தாச்சு. ஹால் ஒரு வியூ பார்த்துக்கோங்க. ஹால்ல பார்த்தீங்கன்னா, ஹோம் தியேட்டர், நெக்ஸ்ட் ஃப்ரேம் அவ்வளோதான் இருக்கும். அடுத்து கிச்சன்ங்க. கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா, வெலக்கி சூப்பரா கிளீனா வச்சுட்டேன். பாத்திரம்லாம் இருந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, வெலக்கி கிளீனா வச்சாச்சு. கிச்சன் மேட ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடு ஃபுல்லா ஒரு டீப் கிளீனிங் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவுல தான் எல்லா ஒர்க்கும் இன்னைக்கு முடிச்சிருக்கேன். கிச்சன் மேடையில இருந்த அடுப்பு ஃபுல்லா கிளீன் பண்ணி, அந்த கிச்சன் மேடையும் பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி சூப்பரா பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவு இருக்கு, சட்னி இருக்கு. நைட்டே அம்மா குடுத்து விட்டுருந்தாங்க. தோசை கல்லு, மாவு, சட்னி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தோசை திருப்பி எல்லாமே குடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நைட்டு அப்பா வந்து கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுனால எதுவுமே செய்யல. அது கார சட்னிங்கிறதுனால சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது அப்படியே இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பைபாஸ் ரோடு வந்து போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய கார், பஸ்ஸு, ராலி எல்லாமே போக ஆரம்பிச்சுருச்சு. சிட்டி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிட்டி மாரி வந்து சூப்பரா வந்து கொண்டு வந்துட்டாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு டீப் கிளீனிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க. சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர்வியூ கிளீன் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, வாமிட் சென்ஸ் இருக்கிறதுனால, வாமிட் மருந்து குடுத்து சாப்பிட வைக்கணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, வாமிட் மருந்து குடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா, "எனக்கு கஞ்சிலாம் வேணாம். எனக்கு இட்லி தான் வேணும்." அப்படின்னு கேட்டிருந்தா. சரி நான் போயிட்டு கடையில வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு 4 இட்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இட்லி போதுமா அப்படின்னு 2 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி சுடு தண்ணி வச்சு குடுத்துடலான்ட்டு, இப்போ பாப்பாவுக்கு குடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி வந்து லைட்டா சூடு பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2 இட்லி மீதி இருக்குங்க. இந்த 2 இட்லி தான் இப்ப நான் சாப்பிட போறேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பாப்பாவால 2 இட்லி சாப்பிடுறதே பார்த்தீங்கன்னா அதிகம். டைபாய்டு ஃபீவர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் அவங்களால உடனே பார்த்தீங்கன்னா, வாமிட் எடுத்துருவாங்க. அது மோஸ்ட்லி நம்ம பிள்ளைங்கள்ட்ட அது இருக்கிறது தான். இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் தனுஷியும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. சீட்டும் எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்த சீட்ல தான் பார்த்தீங்கன்னா, 3 இன்ஜெக்ஷனுக்கான நேம் வந்து அதில சார் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு நம்ம இன்ஜெக்ஷன் வாங்கி பாப்பாவுக்கு போட போறோம். சார் கேட்க போறாங்க. நைட்டு வாமிட் எடுத்தாங்களா? வயிறு வலி இருந்துச்சா? காலையில வாமிட் எடுத்தாங்களா? வயிறு வலி இருந்துச்சான்னு சார் கேட்பாங்க. பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, வாமிட், வயிறு வலி எதுவுமே இல்லைங்க. சார் குடுத்த மெடிசன்லயே பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் கியூர் ஆயிருக்கா. ஒரு இன்ஜெக்ஷன் இது நைட்டு நம்ம போட்டுட்டோம். டைபாய்டு இன்ஜெக்ஷன். 2வது இன்ஜெக்ஷன் இன்னைக்கு போடுறதுக்காக இப்போ ரெடி ஆயிட்டோம். ஆக்சுவலி நம்ம வீட்ல இருந்து சிதம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா, போயிட்டு வர நிமிஷம் வந்து போறதுக்கு 5 நிமிஷம், வர்றதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப பக்கத்திலே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம வீடுக்கும், சிதம்பரத்துக்கும். இப்போ நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, வீட்ல லாக் பண்ணிட்டு 2 பேரும் இப்போ கிளம்பியாச்சுங்க. போயிட்டு 2வது இன்ஜெக்ஷன் போட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தான் வரப்போறோம். 3 இன்ஜெக்ஷன் நம்ம 3 நாள் கரெக்ட்டா போய் போட்டோம்னா, கண்டிப்பா டைபாய்டு ஃபீவரு தன்ஷிக்கும், தர்ஷனுக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்ஜெக்ஷன்லயே குறைஞ்சிரும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பெட்ல சேர்க்கிற மாரி ஆயிடுச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஜிஹெச்ல ஒரு 7 டேஸ் பார்த்தீங்கன்னா, நான் பெட்ல சேர்த்துருந்து ட்ரிப்ஸ் போட்டு தான் ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தேன். இப்ப இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க. பாலமுருகன் டாக்டர்ட்ட இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, அங்கருந்து பாப்பா வந்து ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தா.
சரி வாமான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, பப்ஸ் ஒண்ணு வாங்கி குடுத்துருந்தேன். எனக்கு ஒரு டீ. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, வெஜ் பப்ஸ் வாங்கி குடுத்துருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. காரம் சாப்பிடக்கூடாது. குளிக்கவும் கூடாது. பச்சை தண்ணிலாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, டைஃபாய்டு பார்த்தீங்கன்னா, 1 மந்த் கிட்டத்தட்ட பிளட்லயே இருக்கும். அதனால நம்ம வந்து செக்யூர்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா, அ கூலிங் இல்லாம வித்தவுட் கூலிங்ல ஸ்லைஸ் வந்து கேட்டிருந்தா. அது ஒண்ணு வாங்கி குடுத்துருந்தேன். ஏன்னா, அவளுக்கும் ஏதாச்சும் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவளும் பார்த்தீங்கன்னா, அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தா. சரி அவ ஆசைப்படுறதே நம்மளும் பார்த்தீங்கன்னா வாங்கி குடுத்தாச்சு. கூலிங்லாம் எதுவுமே இல்லாம தான் வாங்கி குடுப்பேன். கூலிங்கோட வாங்கி குடுக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எடுத்து அந்த ஜன்னல் ஓரத்துல காய வச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னல் ஓரத்துல நம்ம காய வைக்கும்போது சீக்கிரமா அது காஞ்சிரும். நம்ம பாத்திரத்தலாம் எடுத்து கீழ ட்ராவுல அடுக்கி வச்சிரலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல கொஞ்சம் சீக்கிரம் காயட்டுமேன்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து படுத்திருக்கா. தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நானும் பாப்பா கூட கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க எடுத்து வச்சிருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து அழகா கீழ வந்து ரேக்ல நம்ம அடுக்கி வைக்கணும். அதனால சரி பாப்பா கூட ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு, இப்ப நானும் ஒரு பில்லோ எடுத்துட்டு வந்து போட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே சூப்பரா பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிடுச்சு. சரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரேக்ல அடுக்கிடலான்ட்டு, எல்லா பாத்திரம் சூப்பரா பார்த்தீங்கன்னா எடுத்து கவுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னா, நம்ம வந்து கிச்சன் மேடைய ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. அதனால எல்லாமே அழகா நம்ம வந்து அடுக்கி வைக்கணும். கஜ கஜன்னு நம்ம வந்து போட்டு வைக்கிறது நல்லா இருக்காது. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அடுக்கி அழகா நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் கிச்சனு. அதேபோல பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஒரு டீப் கிளீனிங் பண்ணி, இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து சூப்பரா பார்த்தீங்கன்னா, வெலக்கி காய வச்சு, ரேக்ல எடுத்து நானும் சூப்பரா அடுக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கார்னர்ல இருக்கு. அடுப்புக்கும் கார்னர்ல இருக்கு பாருங்க. மாவு வாளி, சட்னி வாளி எல்லாமே அங்க இருக்கு. அத வந்து வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போனோம். இப்போ ஃபைனலா பாருங்க, கிச்சன் ஃபுல்லா கிளீனிங் ஒர்க் முடிஞ்சுச்சுங்க. இங்க இருந்த பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்தாச்சு. அம்மா வீட்ல கொண்டு போயிட்டு அத அப்படியே குடுத்துட்டு போயிடணும். இதுக்கப்புறம் நாளைக்கு தான் நான் வரப்போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டே நம்ம வந்து இங்க வந்து ஸ்டே பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா, தர்ஷனும் என்னோட ஹஸ்பண்டும் தனியா இருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா, காலையில இட்லி சுட்டு குடுத்துருந்தாங்க. மதியத்துக்கு சாதம் சமைச்சு, சாம்பார் வச்சு குடுத்துருந்தாங்க. நைட்டுக்கு நான் போயிட்டு தாங்க செய்யணும். சமையல் செஞ்சுட்டு, நாளைக்கு காலையிலயும் சமையல் செஞ்சுட்டு, பாப்பாவ நம்ம ஊர்லேருந்து கூட்டிட்டு வந்து தான் இன்ஜெக்ஷன் போட போறேன். இப்ப கிளம்பியாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. தூக்கத்தோட தான் பார்த்தீங்கன்னா, நான் எழுப்பிட்டேன். ஏன்னா, மணி வந்து ஒரு 3 மணி, 2 மணி போல ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல போனா தான் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு முடியும். ஏன்னா, இங்கேருந்து நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் இருக்கு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு. நம்ம இப்ப கிளம்புனா தான் கரெக்ட்டா ஈவினிங் வீட்டுக்கு போலாம். அதேபோல பாருங்க, ஃபுல்லா ஒரு ஓவர்வியூ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, சூப்பரா பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் எப்பவுமே எல்லாம் கரெக்ட்டா ஜன்னல்லாம் க்ளோஸ்ல இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா கிளம்புவேன். அதேபோல பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, நம்ம வீட்ல இருந்து நம்ம போகும்போது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆ இல்லன்னா ஏதாச்சும் பூச்சி போட்டு உள்ள வந்துரும். பாம்பு ஏதாச்சும் உள்ள வந்து, அது ஸ்டே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரும். அதனால நம்ம எப்பவுமே ஒரு செக்யூர்டா பார்த்துட்டு நம்ம கிளம்புறது பெஸ்ட்டுங்க. அதேபோல பாருங்க, இப்ப பாப்பா தூக்கத்தோட பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து உட்காந்துருக்கா. வண்டியில போகும்போது தூங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவ எப்படியே பார்த்தீங்கன்னா, வெளியில கூட்டு வந்துட்டு, இப்ப வீடும் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப நாங்க 2 பேரும் கிளம்பியாச்சு. வீட்லருந்து ஆல்ரெடி நைட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு அம்மா வீட்லருந்து ஒரு கட்ட பை குடுத்து விட்டுருந்தாங்க. அதுல மாவு, சட்னி, தோசைக்கல்லாம் இருந்துச்சு. ஆனா, அந்த தோசைக்கல்லு, மாவு, சட்னி எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்ல. நெக்ஸ்ட்டு ஒரு கட்ட பை நெறையா பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஒரு அடிஷ்னலா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, டவல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ஒரு கட்ட பையில வச்சுட்டேன். இப்போ இங்கருந்து கிளம்பியாச்சு. நாளைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு, நாளைக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து தான் ஆகணும். 3வது இன்ஜெக்ஷன் போட்டு சார் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போடும்போதும், ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சார் வந்து செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த 3 இன்ஜெக்ஷன் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் பக்கமே போட்டுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் சார் வந்து குடுக்க மாட்டாரு. ஏன்னா டைஃபாய்டுங்கிறது ஒரு நாள் குழந்தைங்களுடைய ஹெல்த் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு அவர் செக் பண்ணி தான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுறாரு. நானும் சில டைம் கேட்டுருக்கேன். சார் இந்த 3 இன்ஜெக்ஷன் குடுத்தீங்கன்னா, நாங்க எங்க ஊர் பக்கமே நாங்க போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி சார்ட்ட கேட்டிருந்தேன். பட் அவர் வந்து குடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2வது இன்ஜெக்ஷன் போட்டு செக் பண்ணாரு. ஓகே நாளைக்கு 3வது இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு சார் வந்து சொல்லி அனுப்பி வச்சாங்க. நெக்ஸ்ட் இப்ப ஈவினிங் போல வீட்டுக்கு வந்ததும் டீ போட்டு எல்லாருக்கும் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் சூப்பரா வாஷ் பண்ணி அதையும் எடுத்து ஓரமா வச்சாச்சு. நெக்ஸ்ட் பாப்பா பார்த்தீங்கன்னா படுத்திருக்கா. தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். இப்ப தம்பிக்கும் ஒரு கிளாஸ் டீ, நெக்ஸ்ட் எனக்கு ஒரு கிளாஸ் டீ. ஈவினிங், மார்னிங் டீ இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்க. அதுக்காகவே நம்ம வந்து எப்பயுமே டீ போட்டு குடிச்சுருவோம்.
பாப்பாவுக்கு டீ வேணான்னு சொல்லிட்டா, சரி நானும் சரி வாமிட் பண்ணிட்டு இருக்கா, டைஃபாய்டா இருக்கு. சரி அவ அவ என்ன சொல்றாளோ அதே நம்ம கேட்கலாம். நம்ம அவளுக்கு டைம் எதுவும் குடுக்க வேணான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நைட்டு போல ஆயிடுச்சு. நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா, தோசை ஊத்தி மதியம் வச்சிருந்த சாம்பாரோட நான் விட்டுட்டேங்க. தம்பி பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்கான். பாப்பா பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கா. பாப்பாவ இப்ப எழுப்பி ஒரு தோசை குடுத்து, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெடிசின் எல்லாமே நம்ம குடுக்கணும். நாளைக்கு 3வது இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எல்லாமே நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். மெடிசன்லாம் கரெக்ட் டைம்க்கு கரெக்ட்டா குடுக்கணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படியாச்சும் பாப்பாவுக்கு ஒரு தோசை ஊட்டி மெடிசின் குடுத்துட்டோம்னா, கொஞ்சம் பாப்பா இன்னும் ரெக்கவர் ஆயிடுவா. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, 3 இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக இப்ப நானும் தனுஷும் கெளம்பிட்டோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா, நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகல. அது என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க. அதனால சரி நம்ம அந்த வழியா தானே போறோம். வண்டி கேட்ல தான் பார்த்தீங்கன்னா, சுசுகி ஷோரூம்ல நம்ம வண்டி எடுத்திருந்தோம். அந்த ஷோரூம்க்கே போயிட்டு என்ன வண்டியில பிரச்சனைன்னு கேட்டுறலான்ட்டு, வண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணோம்னா உடனே ஆஃப் ஆயிடும். திருவிக்கிட்டே இருந்தா மூவிங்லயே வண்டி போயிட்டுருக்கு. அதனால சரி இன்னைக்கு ஷோரூம்ல காமிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிக்கில எடுத்து வச்சுட்டேன். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து நார்மல் வாட்டர், எனக்கு ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து ஐஸ் வாட்டர் வண்டியிலே வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் கிளம்பி ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம், அ சென்ட்ரல் சர்வீஸ் நீங்க விட்டாகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போட்டு குடுத்துட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன். வண்டியில இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இத எனக்கு பண்ணி முடிச்சு குடுங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, "இங்க நிக்கக்கூடாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. எங்கள மேலிடத்துலருந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க போயிட்டு வெயிட்டிங் ஹால்ல உட்காருங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெயிட்டிங் ஹால்ல பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம்லாம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிவியும் வச்சிருக்காங்க. வைஃபைல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. யூடியூப் மூலியமா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்க என்ன வேணா பார்த்துட்டு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி கையில ரிமோட்டும் குடுத்துட்டாங்க. நாங்களும் மூவி காமெடின்னு பார்த்துட்டே இருந்தோம். வண்டியும் பார்த்தீங்கன்னா, இப்ப சர்வீஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப ஒரு டைம் பார்த்துட்டு, திரும்ப வெயிட்டிங் ரூமுக்கு வந்துட்டு, அடுத்த மூவி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து வண்டிய சர்வீஸ் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் இப்ப என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். பிரேக்கு அ என்னென்ன மிஸ்டேக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி பண்ணி ஒரு வாட்டர் வாஷும் ஃபைனலா பண்ணி குடுத்துட்டாங்க. வண்டியோட லுக் பாருங்க. சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வண்டிய சூப்பரா ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 830 சார்ஜ் பண்ணாங்க. அடுத்து அங்க இருந்து பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு மதியம் 1:30 மணி போல இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. சார் வந்து ஒரு 5 நிமிஷம் அவன் வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, 3 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, இப்ப அங்க இருந்து இப்ப நாங்க கெளம்பிட்டோம். இங்கருந்து நாங்க இப்ப எங்க கெளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தாங்க. ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா, ஒரு 1:30 மணி போல டைம் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு திரும்ப சிதம்பரம் வந்து. அதனால இப்ப நாங்க வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு வந்து வாங்கிட்டு போயிட்டு வீட்ல சாப்பிட்டுட்டோம். அப்போலாம் என்னால வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, செல்லுல வந்து சார்ஜ் கம்மியா இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டிருந்தேன். அதனால சாப்பிட்ட வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. எப்பயும் சாப்பிடுற நார்மல் ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் தயிர் இந்த மாரி ஐட்டம்ஸ் தான் ரூ. 50 மீல்ஸ் வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாப்பிங் பண்றதுக்காக சிதம்பரம் வந்தாச்சு. சிதம்பரத்துல செப்பல் நூதனம் தான் வந்திருக்கோம். தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, செப்பல் கிடையாது. தம்பிக்கு ஒரு செருப்பு எடுத்துட்டு போலான்ட்டு இப்ப செப்பல் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஃபைனலா இந்த செப்பல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேல ஒட்டுற ஸ்டிக்கர் எப்ப பார்த்தாலும் தம்பி வந்து பிச்சு விட்டுறான். அதனால சரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கிற மாரி நம்ம எடுத்துக்கலான்ட்டு, இப்போ ஒரு சைடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். அந்த மாடல்ல இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 250 சம்திங் வந்துச்சு. இந்த செப்பல் ஒண்ண எடுத்துக்கிட்டு, அங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற நூதனத்துக்கு தான் இப்ப நாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து வாங்கணும். அது சரி 5 லிட்டர்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 340 ஆஃபர்ல போட்டுருக்காங்க. அது நம்ம இப்பயே வாங்கிட்டு போனாதான்ட்டு, இப்ப அத வாங்குறதுக்காக நாங்க நூதனத்துக்கு வந்திருந்தோம். நான் ஒரு டீ வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கி குடுத்துருந்தேன். இப்ப எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து வீட்ல இருந்து இப்ப நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. சிலிண்டர் வந்து இங்க இருந்துச்சு எடுத்துக்கிட்ட ஒண்ணு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லிக்விட் வந்து 5 லிட்டர்ல நம்ம ஆஃபர்ல வாங்கியிருந்தோம் இல்லையா? அது அம்மா வீட்டோடைய பாத்திரம் ஒண்ணு இங்கேயே இருந்துச்சுங்க. அம்மா வரும்போது எடுத்துட்டு வாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, பாப்பா கிட்ட மடியில குடுத்துருந்தேன். நீ பின்னாடி வச்சுட்டு உக்காந்துக்குமான்னு. அதேபோல பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து கம்ஃபர்டபுளா வச்சுட்டு வண்டியில உட்காந்துக்கிட்டா. இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு டின்னர் என்ன செஞ்சிருந்தேன்னா, இட்லி சுட்டு சட்னி தாங்க வச்சிருந்தேன்.
பாப்பாவுக்கு ஃபீவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஏன்னா 3 இன்ஜெக்ஷன் நம்ம வந்து ஃபைனலா போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆக்டிவா விளையாடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அடுத்து இப்ப நைட்டுக்கு இட்லி சுட்டு சட்னி தாங்க வச்சிருந்தேன். அ சாப்பிடுறதுக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் வந்து பிளேட்ல இட்லி போட்டு குடுத்துட்டேன். பாப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டு, இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளால பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா ஒரு 1/2 இட்லி கூட சாப்பிட முடியாது. அந்த 1/2 இட்லி சாப்பிட்டா கூட உடனே வாமிட் எடுத்துருவா. இப்ப நம்ம போயிட்டு அது டைஃபாய்டுன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கா. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சேஃப்டியா பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டைஃபாய்டுங்கிறது 1 மந்த் வரைக்கும் பிளட்லயே இருக்கும். கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கமா அப்படின்னு சார் சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.